அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசாலாட்சியோட தம்பி சாமியாடி எவ்வளோ சொல்லியும் கேட்காம கதிர் அந்த பூஜை நடத்தி முடிக்க சொல்கிறாரு. கடைசியில் அந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதோட ஜனனியோட துணியையும் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கதிர், ஞானம், அறிவுக்கரசி, குணசேகரெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ அறிவுக்கரசி சொல்கிறாங்க, பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இனிமேல் ஜனனியால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முல்லை சொல்கிறாரு, அதெல்லாம் சரி, இன்னும் குணசேகரனோட ஜாமீன் விஷயம் இருக்கே, அது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அறிவுக்கரசி சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு என்ன, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்க தம்பிங்களே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞானத்தையும் கதிரையும் பார்த்து, நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ குணசேகரன் பேசுகிறாரு, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் உங்கள் மனைவிங்க தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதுக்கு கதிர் அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குணசேகரன் சொல்கிறாரு, சட்டம் சும்மா இருக்காது, கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நான் உள்ளே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர் ஞானத்தையும் பார்த்து கேட்குறாரு, வக்கீல் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அறிவுக்கரசி வக்கீல் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறாங்க. வீட்டில் இருக்க பெண்கள்லாம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவுக்கரசி சொல்கிறாங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொலாவுறீங்களே, இப்போ இந்த விஷயத்த போய் உங்கள் மனைவி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, இப்போ தான் புருஷனும் பொண்டாட்டிங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, என்னை பற்றி பேசி சண்டை வர தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, என்னை பற்றி பேசி நீங்கள் வீடை ரெண்டாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கிச்சனில் விசாலாட்சி, நந்தினி, ரேணுகாலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, சக்தியும் ஜனனியும் போய் 2 நாள் ஆச்சு, ஒரு கால் கூட பண்ணலை அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்போ தர்ஷினியை ஒரு கால் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாட் ரீச்சபிள்னு வருது. அப்போ விசாலாட்சி வருத்தப்படுறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு ரேணுகா சொல்கிறாங்க, நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவீங்கல்ல, சக்திக்கும் ஜனனிக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விசாலாட்சி போய் மீனாட்சி அம்மன் படம் முன்னாடி நின்று வேண்டிக்கிறாங்க. ஆதி குணசேகரன் நினச்ச மாதிரி பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டாரு. இதனால் ஜனனிக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, குணசேகரனோட ஜாமீன் ரத்தாகுமா, இல்லை கதிரும் ஞானமும் மனைவி கிட்ட பேசி பிரச்சனையை சரி பண்ணுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.